பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்று செப்டம்பர் 29 தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இனி துணை முதலமைச்சர் என்ற உயர்ந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 4 அமைச்சர்கள் புதிதாக அமைச்சரவையில் இணைகிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் பதவி வகித்து அமலாக்கத்துறை வழக்கால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி மீண்டும் இன்று அமைச்சராகிறார். அதே போல் ஏற்கனவே அமைச்சராக இருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராகிறார். இதுவரை அமைச்சராக இல்லாத 2 பேர், அதாவது சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் அவர்களும் இப்போது முதல் முறையாக அமைச்சராக இன்று பொறுப்பேற்கிறார்கள். இதில் மிகவும் கவனத்துக்குரிய அமைச்சர் யார் என்று கேட்டால் திரு கோவி செழியன் அவர்கள்தான். அதாவது இந்த கடந்த சில மாதங்களாகவே திமுக மீது அரசியல் அரங்கில் ஒரு புகார் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. பட்டியல் சமுதாயத்துக்கு திமுக என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி பாஜக, பாமக, அதிமுக உள்ளிட்ட அதன் எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இன்னொன்று, திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்ற அதனுடைய அந்த அடிப்படை கொள்கையை கடந்த சில வாரங்களாக சற்று ஓங்கி ஒலித்து வருகிறது. இந்த நிலையில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த கோவி செழியன் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இதுவரை பட்டியல் சமுதாய அமைச்சர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த டிபார்ட்மெண்ட் தான், இந்தந்த போர்ட்ஃபோலியோ தான் என்கிற அந்த வழக்கத்தை உடைத்து உயர்கல்வித்துறை என்ற ஒரு முக்கியமான துறையை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சரிடம் கொடுப்பது என்பது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும் இந்த தருணத்தில் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால் யார் இந்த கோவி செழியன் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. மக்கள் மத்தியில் கோவி செழியன் என்ற பெயர் இனிதான் அடிக்கடி செய்திகளில் அடிபடும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், அமைச்சர் கோவி செழியன் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இனிமேல் தான் ஊடகங்களில் செய்திகளில் அவர் பரவலாக பேசப்படுவார். ஆனால் திமுக வட்டாரத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்களுக்கு கோவி செழியன் என்றால் யார் என்று ஏற்கனவே தெரியும். ஏனென்றால் அவர் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக தலைமை கழக பேச்சாளராக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் திமுக மேடைகளில் பேசி வருகிறவர். சரி, யார் இந்த கோவி செழியன் அப்படின்னு பார்த்தா 1966ஆம் ஆண்டு மே 13 இவர் பிறந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய ராஜாங்கநல்லூர் என்ற குக்கிராமத்தில் பிறந்தவர் தான் கோவி செழியன். இவர் தந்தை பெயர் கோவிந்தன். அதனால் தந்தையின் பெயரில் பாதியை எடுத்து கோவி செழியன் என்று பிற்பாடு அவர் வைத்துக் கொள்கிறார். ராஜாங்கநல்லூர் என்ற குக்கிராமம், அங்கே பிறந்து பள்ளி படிப்பு கும்பகோணம் ஆடவர் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தவர் கோவி செழியன். அவர் ஊரில் இருக்கும்போதே, அதாவது அந்த கிராமத்தில் 8வது படிக்கும்போதே ஒவ்வொரு நாளும் அவருடைய அப்பா முரசொலியை வாங்கி வருவார். அந்த முரசொலியை வைத்துக்கொண்டு அதில் கலைஞர் எழுதியிருக்கிற கடிதத்தை ஊரில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கலைஞர் எப்படி பேசுவாரோ உடன்பிறப்பே என்று ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு அவருடைய ஏற்ற இறக்கங்கள், அவர் எந்தெந்த இடத்திலே எந்தெந்த மாதிரி அந்த மாடுலேஷன் என்று சொல்லுவாங்கள்ல, அதே போல் கலைஞருடைய உரையை கேட்டு கேட்டு கலைஞருடைய அந்த முரசொலி கடிதத்தை முரசொலியை வைத்துக்கொண்டு கலைஞர் எப்படி வாசிப்பாரோ அதே போல் அந்த ராஜாங்கநல்லூரில் உட்காந்து வாசிப்பார் கோவி செழியன். இதை கேட்பதற்கென்றே அப்போ ஒரு 30 பேர் 50 பேர் அங்கே டெய்லி வந்து உட்காந்துருப்பாங்களாம். இதை கோவி செழியன் ஒரு பேட்டியிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி வளர்ந்த கோவி செழியன் கும்பகோணம்
ஆடவர் கல்லூரியில் சேர்கிறார். அப்போது கும்பகோணம் ஆடவர் கல்லூரி தேர்தல் என்பது தமிழ்நாடு முழுவதும் புகழ்பெற்றது. நீங்கள் சட்டமன்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இதெல்லாம் தாண்டி கும்பகோணம் காலேஜ் எலெக்ஷனா, ஐயோ பெரிய அராஜகமாச்சே, அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே என்று தமிழ்நாடு முழுவதும் மாநில அளவில் செய்தித்தாள்களில் இடம்பெறும் அளவுக்கு கும்பகோணம் ஆடவர் கல்லூரி தேர்தல், அந்த மாணவர் பேரவை தேர்தல் புகழ்பெற்றது. அந்த கல்லூரியில் முதல் முறையாக ஒரு பட்டியல் இன மாணவர் சேர்மன் ஆனார் என்றால் அந்த சாதனையை நிகழ்த்தியது கோவிச்செழியன் தான். 83 அநேகமாக அவர் கல்லூரி தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் கல்லூரியில் படிக்கும்போது நடந்த மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் பட்டியலின சேர்மன் என்ற பெருமையை பெற்றவர் கோவிச்செழியன். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் பெற்ற முதல் தேர்தல் வெற்றி. இந்த தகவலை நம்மிடம் சொன்னவர் கும்பகோணத்தைச் சேர்ந்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திரு குடந்தையரசன். ஏனென்றால் அதே கல்லூரியில் கோவிச்செழியனுக்கு ஜூனியராக இருந்தவர் திரு குடந்தையரசன். அவர் கோவிச்செழியன் எப்படி பட்டியலின மாணவர் ஒருவர் முதல் முறை சேர்மன் ஆனாரோ, அதற்கு பிறகு ஒரு 5-6 வருடங்கள் கழித்து அந்த கல்லூரியில் குடந்தையரசனும் சேர்மன் ஆனார். அதன் பிறகு சில ஆண்டுகளில் அந்த கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலே நிறுத்தப்பட்டு விட்டது. அது ஒரு தனி கதை. இப்படி தான் கல்லூரியில் படிக்கும்போதே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் தான் கோவிச்செழியன். அதற்கு பிறகு அவர் நேராக சென்னையில் சட்டக்கல்லூரியில் இணைகிறார். சட்டக்கல்லூரியில் அவர் இணையும் போது திமுகவின் மாணவர் அணி மாநில பொறுப்பாளராக இருந்தவர் இப்போதைய திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள். ஒவ்வொரு நாளும் சட்டக்கல்லூரிக்கு செல்வது, சட்டம் படிப்பது, இடையில திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சி நிர்வாகிகளோடு நட்பு உறவு எல்லாம் பேணி அவர்களோடு சேர்ந்து கூட்டங்களுக்கு போவது, இப்படியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சட்டக்கல்லூரி படிக்கும்போது அவர் தங்கியிருந்தது இப்போது புரசைவாக்கம் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கே தான் அவர் தங்கியிருந்தார். கல்லூரி முடித்த பிறகு அவர் ஹாஸ்டலுக்கு செல்ல மாட்டார் கோவிச்செழியன். நேராக அறிவாலயத்துக்கு தான் வருவார். அறிவாலயத்தில் மாலை நேரம் கலைஞர் வருவார். அவர் கலைஞர் அறிவாலயத்துக்கு வரும்போது எப்போவுமே 100க்கும் குறையாத திமுக உடன்பிறப்புகள் அங்கே இருப்பார்கள். அவர் கலைஞர் உள்ள என்ட்ரி ஆகும்போதே டாக்டர் கலைஞர் வாழ்க, தானை தலைவர் வாழ்க, தமிழின தலைவர் வாழ்க அப்படின்னு நிறைய கோஷங்கள் போடுவாங்க. அந்த கோஷங்களில், அந்த முழக்கங்களில் தனி குரலாக ஓங்கி ஒலிக்கும் ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் கோவிச்செழியன். சில சந்தர்ப்பங்களில் தேர்தல் வெற்றி அடையும் போது மிகப்பெரிய கூட்டம் அங்கே இருக்கும். தேர்தலில் தோல்வி அல்லது வேறு சில சந்தர்ப்பங்களில் அறிவாலயத்தில் கூட்டமே இல்லாத நிலைகளும் ஏற்பட்டதுண்டு. அப்படிப்பட்ட நிலையில் கூட அறிவாலயத்துக்கு கலைஞர் வரும்போது ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தால் கூட அதிலே ஒருவராக இருப்பார் கோவிச்செழியன். அப்போதும் டாக்டர் கலைஞர் வாழ்க என்று சொல்வார். கலைஞர் அறிவாலய கேட்டுக்குள்ளே உள்ளே வரும்போதே டாக்டர் கலைஞர் வாழ்க என்ற கோவிச்செழியனின் குரல் கார் கண்ணாடியையும் தாண்டி கலைஞர் காதுகளில் விழும் என்ற அளவுக்கு அந்த உரத்த குரலில் முழக்கமிடுப்பவர். இப்படியாக சட்டக்கல்லூரி, திமுக என்ற 2 விதங்களிலும் ஈடுபாடு காட்டிய கோவிச்செழியன் அடுத்தடுத்து அண்ணாமலை பல்கலையில் ஆய்வு பட்டங்கள், அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைஞருடைய உரைகள் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் என்று தொடர்ந்து இப்படி நினைத்து கொண்டவர் ஒரு கட்டத்தில் திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக அறிவிக்கப்படுகிறார். அது முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அந்த மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அப்போது எந்தெந்த மாவட்டமாக இருந்ததோ எல்லா மாவட்டங்கள், எல்லா நகரங்கள், எல்லா மாநகரங்கள், எல்லா கிராமங்கள் என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் என்ற அடிப்படையில் சென்று கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக உரையாற்றி வருகிறார். அவர் மாநில வர்த்தகர் அணி நிர்வாகி, அவர் மாணவர் அணி நிர்வாகி. இதையெல்லாம் விட கோவிச்செழியனா பேச்சாளர் என்பதுதான் அவருக்கு திமுகவில் இருக்கிற ஒரு அழுத்தமான முத்திரை. அந்த அளவுக்கு மேடை பேச்சில் வல்லவர் என்று சொல்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இந்த நிலையில்தான் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படுகிறது. அப்போது வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக 2016 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 3வது முறையாக நின்று அங்கே வெற்றி பெறுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதும் அவர் அமைச்சராகிடுவார் என்று அப்போதே டெல்டா வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் அவர் அப்போது தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டார். அமைச்சர் அந்தஸ்து தான் என்றாலும் அமைச்சர் என்று போட்டுக்கொள்ள முடியாதல்லவா. அப்போதே இது பற்றி அவரிடம் என்னென்ன நீங்கள் அமைச்சர் ஆகிடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம்,
இப்படி ஆயிடுச்சு என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கேட்டபோது, நாம் வேலை செய்கிறோம், அதுக்கு தலைவர் எப்போ நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு என்று அப்போது அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எப்போவுமே ஒரு சில சந்தர்ப்பங்களில், அதாவது நாம் எதிர்பார்த்து சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போகும் நிலையில் கட்சி தலைமை மீதோ அல்லது அந்த வட்டாரத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள் மீதோ ஒரு சில புகார்களை இயல்பாகவே பலர் தங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் வைப்பதுண்டு. அதாவது இது யார்ட்டையும் வெளியில் போகாது என்ற நம்பிக்கையில் சிலர் ரொம்ப மனம் விட்டு சில வருத்தங்களை, ஆத்திரங்களை, ஆதங்கங்களை ஷேர் பண்ணுவாங்க. அப்படி கூட கோவி செழியன் யாரிடமும் இதுவரைக்கும் எந்த வருத்தமும் கோபமும் பட்டதில்லை என்று சொல்கிறார்கள். 80களிலிருந்து கலைஞராகட்டும், அதற்கு பிறகு ஸ்டாலின் ஆகட்டும், அதற்கு பிறகு உதயநிதி ஆகட்டும், எல்லாரிடத்திலும் அவர் காட்டுகிற பவ்யமும் திமுக வட்டாரத்தில் ஒரு பேசுபொருளாகவே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இப்போதைய அமைச்சரவை மாற்றத்தில் கோவி செழியன் அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை என்ற ஒரு பொறுப்பு அவருக்கு அளிக்கப்படுவது திமுக வட்டாரத்தில் பை பர்த் டிஎம்கே என்று சொல்லிக்கொள்வார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் இதில். ஏன்னா அவருக்கு இயல்பாகவே திமுகவினருக்கு ஒரு பெரிய வருத்தம் கடந்த சில 10 ஆண்டுகளாகவே இருக்கிறது. அதாவது இங்கே இருக்கிறவங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, எங்கெங்கேருந்தோ வர்றவங்கெல்லாம் மிகப்பெரிய பதவிகளை அனுபவித்து விட்டு மீண்டும் ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு கோவி செழியனுக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது ஒரு ஆறுதல். இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நம்மிடம் பேசிய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, செந்தில் பாலாஜிகள் இருக்கிற அமைச்சரவையில் கோவி செழியன்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் திமுகவோட ஸ்பெஷாலிட்டி, இது வந்து எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது என்று அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு கோவி செழியனுக்கு அளிக்கப்பட்ட இந்த அமைச்சர் பதவி திமுகவின் தொண்டர்கள் மற்றும் அடிப்படை நிர்வாகிகள் இவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். கோவி செழியனுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவரது செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்து நமது விமர்சனங்களும் இருக்கும். நன்றி. பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.